செங்கோட்டையனோட நீக்கத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒன்றா சேரணும்னு சொன்னவரையே தூக்கிட்டாரு, நீங்களும் ஒன்றா சேரணும் தான் சொன்னீங்க, அவரே தூக்கிட்டாங்க. அப்போ உங்களோட கருத்து இதெல்லாம் என்ன ஆனது? அதாவது நம்மளுடைய கருத்து உங்கள் இப்போ உங்களை இண்டிபெண்ட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் சொல்லத்தான் முடியும். உங்கள் குடும்பத்தில் ஏன் செயல் வந்து உங்களெல்லாம் தட்டி கேட்க முடியும், நான் கம்பல் பண்ண முடியும். பலம் இல்லாமல் போகுதுல்ல சார்? பலம் வரும் சார், 7 மாதம் இருக்கு, பலம் வரும், நல்ல நாட்டுக்கு வளம் வரும், நல்ல ஆட்சியும் வரும். நன்றி, வணக்கம். மக்கள் வந்து தெளிவாக இருப்பாங்க, என்னைக்குமே இந்த ஆட்சி இருக்க கூட நினைப்பாங்க. ஒழுங்கா உங்களுக்கு ஓட்டுலாம் ஸ்பிரிட் ஆகுது, ஒன்றும் ஸ்பிரிட் ஆகுது. நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க, உறுதியாக சொல்றேன் உங்களுக்கு, 89 திமுக ஆட்சி, 91 அண்ணா திமுக அம்மாவுடைய ஆட்சி, 96 மாற்று அரசாங்கம், 2001 கலைஞர் அவர்கள் எல்லா ஜாதி கட்சியிலும் சேர்த்தார், பெரிய பெருத்த கூட்டணியா வச்சிருந்தாங்க. யார் சார் ஆட்சிக்கு வந்தாங்க? ஆட்சி மாற்றம். திமுக என்னைக்குமே தொடர்ந்து ஆட்சிகள் இருந்தது கிடையாது. உறுதியாக சென்டிமெண்ட் பிராக்டிக்கலா நான் சொல்றேன், நீ எழுதி வச்சிருங்க. 2026 நான் தனிப்பட்ட முறையில் உங்களை நான் வந்து பார்ப்பேன். எங்களுக்கு ஆட்சி மாற்றம், வார்த்தைகளை மாற்றக்கூடாது. ஆட்சி மாற்றம் உறுதி. திருமாவளவன் கூட என்ன சொல்றாருன்னா, அந்த செங்கோட்டையின் பின்னாடி வந்து பாஜக தலைமை தான் இயக்குறாங்க. நான் சொல்லிடுறேன், இது பிரச்சனை அப்படி கிளப்பி விட்டே இருக்காங்க. உறுதியா சொல்றேன், யாருடைய பின்னாடியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியோ அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியோ உறுதியா கிடையாது. உங்களுக்கு தெளிவா சொல்றேன், இனிமேல் இந்த கேள்வியை திருப்பி நீங்க எங்கேயுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பா உங்க 10 பேர் முக்கிய நிர்வாகிகள் டெல்லி போயிட்டு இருந்தாங்க, அண்ணாமலை கலந்துக்கல அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு வந்து அவர் ஒரு அதிருப்தியில இருக்கிறதா காரணம், விரைவில் அவர் தனி கட்சியெல்லாம் சரி எழுதுறாங்க. சரி, அவங்களே திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பேட்டி கொடுத்தாங்க? சொல்லுங்களேன். இல்ல, திரு அண்ணாமலை என்ன சொன்னாங்க? தலைவராக இருக்கும்போது தொண்டர்களுக்கு நேரம் ஒதுக்க முடியல, இப்ப தொண்டர்கள் நிறைய நிகழ்ச்சி கூப்பிடுறாங்க, அதனால நான் போக முடியல அப்படின்னு நான் டெல்லிக்கு சொன்னேன்னு சொன்னாரு. ஒரு முக்கிய தலைவர் கூப்பிடும் போது போகாம இருக்க சரியான முறைதானா சார்? சார், இப்ப அன்னைக்கு நான் முகூர்த்த நாள் நானே போக முடியாத சூழ்நிலை தான். இருந்தாலும் தலைவர் அப்படிங்கிறதுனால நான் போக முடியாது, இல்லைன்னா நானே போயிருக்க முடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. எனக்கு தொகுதியில் வந்து நிறைய கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணிட்டு இருக்கோம், போக முடியல. என் தொகுதியில் நிறைய பேர் கேட்காங்க, இப்போ நீங்கள் இந்த மாதிரி வரல அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி சில வாய்ப்புகள் இருந்தால் குடும்பத்தில் உள்ள நிகழ்வுகள் இருக்கும்போது போயிருக்கலாம். வேற நான் போகலாமா சாப்பிட? சார், இறுதியா அவர் செங்கோட்டையனை நீக்கினதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவர் நீக்கினதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க பார்வையில என்னை பொறுத்த மட்டும் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். டெல்லி தலைமை பாஜக தலைமையிலிருந்து உடனே பேசலாம். அதாவது இந்த காலத்துல எல்லாம் வந்து யார்கிட்டையும் எதையும் கேட்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இங்க நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி நான் போயிட்டே இருக்கு செய்தி. உங்களுக்கு மட்டும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, இப்ப இங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் கீழே போட்டுட்டே இருக்காங்க. இப்ப நான் எனக்கு போட்டுட்டே இருப்பாங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.